ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நான் தான் உங்கள் மஞ்சு, இவங்க தான் உங்கள் லக்ஷனா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா? அதனால பாப்பா ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக விநாயகர் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வீட்லேயே விநாயகர் செய்ய போகிறோம். அதை தான் பார்க்க போறீங்க நீங்கள். எங்க ஸ்கூல்ல விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு எங்க மிஸ்ஸுக்கு நான் பென் கொடுக்க போறேன். அவங்க பெண் கொடுக்க போறேன்னு சொல்றது வந்துட்டு நாளைக்கு டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் பிளஸ் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி ரெண்டுமே செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதனால பாப்பா வந்து அவங்க மிஸ்ஸுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக பென் வாங்கியிருக்காங்க. அதை தான் அவங்க கிஃப்ட் கொடுக்க போறேன், பென் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லிடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தோம்னா என்னென்ன தேவையான பொருள்னா, கோதுமை மாவு. இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு தான் மஞ்சள் கலந்து நம்ம செய்ய போகிறோம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 கப் வந்துட்டு மஞ்சள் தூள், அது ஈக்குவலாக வந்துட்டு சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பால், அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி, அப்புறமா தந்தம் வைக்கிறதுக்காக 2 குச்சி எடுத்திருக்கேன். 2 குச்சி, கண்ணுக்காக மிளகு எடுத்திருக்கேன். வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவை கொட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு சின்ன சைஸாக தான், மீடியமான சைஸில் தான் செய்ய போகிறேன். அதனால நான் கம்மியாகவே மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூளை ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். எங்க மம்மி அப்பவும் நார்மல் வாத செய்வாங்க. எங்க பாப்பா ஏதோ சொல்றாங்க, ஆனா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர். நெக்ஸ்ட் பால். எல்லாத்தையும் கலந்து இத பால். எங்க பாப்பா நடுவுல பேசுவாங்க, டிஸ்டர்பா நினைக்காதீங்க சரிங்களா? அவளுக்கு வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் சிரிங்க, எங்க வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்க. ஹார்ட்டாவே காமிங்க. இப்ப பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊத்துறாங்க பாருங்க சாமிக்கு. பால் ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு பத்தல அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் சரிங்களா? இதுல சில பேர் மைதாவும் ஆட் பண்ணுவாங்க, ஆனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு கோதுமை சேர்த்துதான் செய்ய போறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்க ஊர் ஏரியில லாஸ்ட் இயர் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனால ஏரியில இருந்து களிமண் எடுத்து செஞ்சுட்டோம். இந்த வருஷம் ஏரியில தண்ணி நிறைய நிக்கிறதால எங்களால மண் எடுக்க முடியல. அதனால சரி இந்த வருஷம் நம்ம மஞ்சள ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்றோம். இத நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம இப்படியே பிசைஞ்சிக்கலாம். அப்படின்னாதான் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கேமரா அப்படி இப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எங்க பாப்பா தான் கேமராமேன். அவங்க தான் கேமரா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு கார்ட்போர்டு வச்சுதான் செய்ய போறோம். ஏன்னா இது பாப்பா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக போறாங்க, அதனால கார்ட்போர்ட்ல தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடியில பேஸுக்கு தேவையான இதை வந்துட்டு ரவுண்டா எடுத்து நம்ம பேஸுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பலவை மாதிரி சாமி உட்கார்றதுக்காக. நல்லா பலகை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம பிள்ளையார உட்கார வைக்க போறோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா காலுக்காக நல்லா இப்படி மெலிசா தீட்டணும். மெலிசா தீட்டி கால் வைக்கலாம்.
2 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரேடியா நீளமா செய்ய முடியாது. அதனால இப்ப இன்னைக்கு நம்ம வந்துட்டு விநாயகர் வந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இப்போ இது கூட ஜாயிண்ட் வச்சுக்கலாம். ஜாயிண்ட் ஆகணும் லைட்டா தண்ணி தொட்டு ஜாயிண்ட் வச்சுக்கோங்க, ஆட் ஆயிடும். அதோட தண்ணி தொட்டு ஒரு காலை இப்படி மேல வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா பார்த்தோம்னா பிள்ளையாருக்கு வந்துட்டு வயிறு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. வயிறு வச்சோம்னாவே நமக்கு அந்த பிள்ளையாரோட அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். வயிறு நல்லா பெருசா வச்சுக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சி இப்ப வந்து வயிறு வச்சாச்சு. நெக்ஸ்ட் முகத்துக்கு வந்துட்டு வயிறு வைக்கிறத விட கொஞ்சம் சின்னதா செய்யணும். கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தலை வச்சாச்சு. ஓரளவு ஷேப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ஒட்டி விட்டுக்கலாம். நல்லா எடுக்காத அளவு நல்லா கை வச்சு இப்படி அழுத்தி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு தலை வச்சாச்சு. அடுத்து கை வைக்க போறோம். கால் மாதிரியே இங்க பாருங்க எங்க மம்மி எப்படி செஞ்சுக்கோங்க. கால் வச்சிருக்க மாதிரியே கை. இதான் இவரோட அம்மாவோட கம்மிட்டா. எங்க அம்மாவோட கை பாருங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா. கையை இத இப்படி செஞ்சு அதுல வச்சுக்கலாம். இப்ப நம்ம கையை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கை வந்துட்டு இப்படி, அதாவது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கை பார்த்தோம்னா லட்டு வச்சிருக்க மாதிரி செய்ய போறோம். லட்டு வச்சுக்கோ. இப்ப பாருங்க லட்டு செஞ்சு வச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்துட்டு விநாயகருக்கு வந்துட்டு காது எவ்வளவு பெருசு இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். முறம் மாதிரி பெருசா இருக்கும். காதுதான் இப்ப நம்ம செய்ய போறோம். சரிங்களா? காது செய்யலாம் வாங்க. கொஞ்சமா மாவு எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ஆக்கிட்டு அதை நம்ம முறம் மாதிரி, மாவு காஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி தொட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சு அதை சேர்த்து விட்டுருவோம். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா தலையில தொப்பி வச்சுக்கலாம். கிரீடம் செய்யலாம். தொப்பி வச்சு அது மேல கோபுரம் மாதிரி தொப்பி வச்சுக்கலாம். பெருசா வேணாம், சின்னதா மெலிசா செஞ்சுக்கலாம். அது பெருசா இருக்கு.
சின்னதா தொப்பி மாதிரி வச்சு கிரீடம் வைக்கிறதுக்காக அது மேல கோபுரம் மாதிரி ஒரு தொப்பி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது கிரீடத்துல வந்துட்டு நம்ம வளைய மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். மெலிசா ஒரு 3 வச்சுக்கலாம், சுத்தி இருக்க மாதிரி. இப்போ அடுத்தது தந்தம் வைக்க போகிறோம். தந்தம் தான் வந்துட்டு பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. தந்தம் வந்துட்டு வலப்புறமாக ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் தந்தம் வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்துட்டு மேக்கப் பண்ண வேண்டியதான். நம்ம எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ணு வாங்க, இதுக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு விநாயகர் செஞ்சு முடிச்சிட்டோம். தட்டில் லட்டு வச்சாச்சு. பாப்பா தான் அதை செஞ்சாங்க. நெக்ஸ்ட் எலி செஞ்சுருக்கேன். ஆனால் எலி செய்யும் போது எங்கள் பாப்பா ஒரே காமெடி தான். மா எலி வருமா வராதமான்னு. எனக்கு எப்போவுமே எலி வராது. எலி எப்படி இருக்குது, எலி மாதிரி தெரியுதான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். இது மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். இந்த எலிய பாருங்க எப்படி நல்லா இங்க பாருங்க, இதான் எலி, இது விநாயகர், இது விநாயகரோட உணவு. இது எலிஃபண்ட், இது அதோட பிள்ளையார். இது எலிஃபண்ட், இது பிள்ளையார் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிள்ளையாரோட உணவு. எப்படி இருக்குன்னு எங்க அம்மா எலி செஞ்சீங்க, நல்லா காமெடியா இருக்கா. கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.